அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காக்கியின் கனவுகள் பயிற்சி மையம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற பிசி எழுத்து தேர்வுல நமது டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இத பாருங்க, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாருங்க, ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. அடுத்து பாருங்க, வாக்கியத்தில் வேற கொடுத்துருக்கு பாருங்க, ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. அடுத்து என்ன பாருங்க, ஒளி இலைகள் பாருங்க, ஒளி இலை எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது? முழு அக எதிரொலிப்பு. இங்க இருக்கு பாருங்க. அடுத்து வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படும் ஆடி. இங்க இருக்கு பாருங்க, வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. அடுத்து பல் மருத்துவர் பயன்படுத்துவது. இங்க இருக்கு பாருங்க, மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி குழி ஆடி. டைரக்டா வந்திருக்கு பாருங்க. அடுத்த வினா, வாக்கியம் 1 பாருங்க, நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியதுன்னு கொடுத்துருக்கு. இங்க கேட்டிருக்கோம் பாருங்க, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாருங்க, நிதி ஆயோக் எப்போது இந்தியாவில் செயல்பட தொடங்கியது? பாருங்க, 2015 ஜனவரி 1. இப்ப இங்க மார்ச்னு கொடுத்துருக்கு, அப்ப ஜனவரின்னு மாத்திக்கணும் பாருங்க. அடுத்து பாருங்க, வாக்கியத்துல வேற கொடுத்துருக்கோம் பாருங்க, நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியதுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்து பாருங்க, வாக்கியம் 2, இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் கொடுத்துருக்கு. நம்ம கொஸ்டின்ல பாருங்க, இந்தியாவில் அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே. அப்ப அதிக பணியாளர்கள், இங்க என்ன கொடுத்துருக்கு? மிக குறைந்தன்னு கொடுத்துருக்கு. அப்ப அதிகமான அளவில் தான் வேலை செய்யறாங்க ரயில்வேல. அடுத்த வினா பாருங்க, வாக்கியம் 1, இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீ ஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்கு. நம்ம வாக்கியம் பாருங்க, இஸ்ரோவின் முதன்மையான விண்வெளி ராக்கெட் ஏவுதளம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீ ஹரிகோட்டா ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ளது. டைரக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து வாக்கியம் 2, இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்கு. நம்மளது பாருங்க, இஸ்ரோவின் 2வது விண்வெளி ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. டைரக்டா கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த வினா பாருங்க, பிக்னோமீட்டர் டேஷை அளக்க பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்கு. பாருங்க, ஒப்படர்த்தியை அளக்க பயன்படும் உபகரணம் பிக்னோமீட்டர், அப்படியே கொடுத்துருக்கு பாருங்க. அடுத்த வினா பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் மாநில பறவை மரகத புறா. அடுத்த வினா பாருங்க, விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது? பாருங்க, பழுத்தல்ன்றது எத்திலின். அப்ப விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு வந்து எத்திலின். அடுத்த வினா பாருங்க, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன். அடுத்த வினா பாருங்க, வாக்கியம் 3, கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் கொடுத்திருக்கு. ஆமா, சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்த நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு. அப்ப அது மேட்ச் ஆகுது. அடுத்து 2வது வாக்கியம் பாருங்க, பல்லவர்கள் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியதுன்னு கொடுத்திருக்கு. அப்போ 7ஆம் நூற்றாண்டு தான் பல்லவர் காலத்துல யுவான் சுவாங் வராரு. அப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் முக்கியமான சமயம் சமண சமயம். சரிங்களா? அப்ப இங்க புத்த சமயம் கொடுத்திருக்கு, பாத்துங்க. அடுத்த வினா பாருங்க, வாக்கியம் பாருங்க, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. அப்போ 5 கொள்கைகளால பஞ்சசீல கொள்கைகள் சொல்லுவோம். அப்ப யாராருக்கு? இந்தியா பாகிஸ்தான் போட்டிருக்கு. ஆனா நம்ம கொடுத்துருக்க டெஸ்ட் பேஸ்ல பாருங்க, பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டுள்ளது? அப்ப இந்தியா மற்றும் சீனா. அப்ப இங்க என்ன இருக்கணும்? சீனான்னு இருக்கணும். அப்போ அந்த கொஸ்டின் வந்துருக்குல்ல. அடுத்து செகண்ட் பாருங்க, வாக்கியத்துல சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. அப்ப சார்க் அமைப்பு 8 நாடுகள். அப்ப இதுவும் கொடுத்துருக்கு பாருங்க. அடுத்து என்ன பாருங்க, உத்தரகாண்ட் இங்க இருக்கு பாருங்க, உத்தரகாண்ட் ராபர்ட் குகைகள். அடுத்து சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள். அடுத்து ஆந்திர பிரதேசம்
போரா குகைகள். பாருங்க, இந்த பொறுத்துக்கள் இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல டைரக்டா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க, செயல்படும் எரிமலை. இங்க இருக்கு பாருங்க, செயல்படும் எரிமலை செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை. பாருங்க, டைரக்டாவே நம்ம கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து செயலிழந்த எரிமலை. பாருங்க, செயலிழந்த எரிமலை கிளிமாஞ்சாரோ எரிமலை. இங்க இருக்கு பாருங்க. அடுத்து கேடய எரிமலை. கேடய எரிமலை இங்க இருப்பாங்க, மவுனலோவா எரிமலை. டைரக்டா இந்த பொறுத்துகளையும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நம்மளது வந்து அதிகமான வினாக்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்தே வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க, எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல். அடுத்து பாருங்க, வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இந்த வாக்கியம் 2ல இருக்கு பாருங்க. வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. பாருங்க, வாக்கியத்திலே கொடுத்திருக்கும் பாருங்க. அடுத்த வினா பாருங்க, இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர் கொடுத்திருக்கு. இங்க பாருங்க, இந்திய சுரங்க பணியகம் எங்குள்ளது? நாக்பூர். அடுத்து இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்னு கொடுத்திருக்கு. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்டிருக்கோம் பாருங்க, இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்குள்ளது? ஹைதராபாத். இருக்குங்களா? அடுத்த வினா பாருங்க, போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? பாருங்க, போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. அடுத்து பாருங்க, தென்மேற்கு பருவமழை காலம். இங்க இருக்கு பாருங்க, தென்மேற்கு பருவ காற்று காலம் என்னது? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ஆப்ஷன் கூட பாருங்க, நான் கொடுத்தது தான் அப்படியே டைரக்டா இருக்கு, அப்படியே இருக்கு. வடகிழக்கு பருவ காற்று காலம். இங்க பாருங்க, வடகிழக்கு பருவ காலம் அக்டோபர் முதல் டிசம்பர். இங்க இருக்கு பாருங்க, அக்டோபர் முதல் டிசம்பர். அடுத்த வினா பாருங்க, திறந்த விதை தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, திறந்த விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்பெரம்கள். அடுத்த வினா பாருங்க, தவறான இணைய கண்டறிதல் கேட்டிருக்காங்க பாருங்க. இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள். இங்க இருக்கு பாருங்க, எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படுவது இரத்த சிவப்பணுக்கள். இங்க பாருங்க, இரத்த சட்டுகள் லியூகோசைட்டுகள் கொடுத்துருக்கு பாருங்க. ஆனா நம்மளது டெஸ்ட் பேட்ச்ல பாருங்க, த்ரோம்போசைட்டுகள் என்னவா? இரத்த தட்டுகள். அப்போ இதை படிச்சிருந்தாலும் நம்ம இது தப்புன்னு போட்டுக்கலாம். இப்போ லியூகோசைட்டுகள் வராது, த்ரோம்போசைட்டுகள்னு வரும். அடுத்த வினா பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி 1/7/2017 கொடுத்துருக்கு பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் எப்போது செயல்படுத்தப்பட்டதுன்னா 2017 ஜூலை 1. அடுத்து பாருங்க, நேர்முக வரி. நேர்முக வரி என்னென்ன வரிகள் இருக்குன்னு பாருங்க. நம்மளதுல நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, சொத்து வரி, அன்பளிப்பு வரி, வருமான வரி, நிறுவன வரி, பத்திரங்கள் மீதான வரி. இதுதான் வந்து நேர்முக வரி. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கு? நேர்முக வரியில சேவை வரின்னு கொடுத்துருக்கு. அப்ப இது தப்பு. இதை நீங்க டைரக்டா படிச்சிருந்தீங்களே நேர்முக வரி, அதை தப்புன்னு நம்ம மார்க் பண்ணிருக்கலாம். அடுத்த வினா பாருங்க, பாருங்க, முதல் மகளிர் பல்கலைக்கழகம். இங்க பாருங்க, முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகரிஷி கார்வே எப்போது பூனேவில் தொடங்கினார் போட்டிருக்காங்க. இங்க மகரிஷி கார்வேன்னு வந்திருக்கு. இங்க இருக்கு பாருங்க டைரக்டா. அடுத்து முதல் பெண் மத்திய அமைச்சர். இங்க இருக்கு பாருங்க, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் மற்றும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர். இங்க இருக்கு பாருங்க, இந்தியாவில் மக்களவையின் சபாநாயகராக பதவி வகித்த முதல் பெண் மீரா குமார். அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண். இங்க இருக்கு பாருங்க, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். இது இன்னொரு டெஸ்ட்ல இருக்கு பாருங்க, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். 2 வாட்டி 2 டெஸ்ட் பேஜ்ல வந்து 2 கொஸ்டின்ல வந்துருக்கு. இங்க பாருங்க. அடுத்த வினா பாருங்க, புதுப்பிக்கக்கூடிய வளம் கொடுத்துருக்கு சூரிய ஒளி. பாருங்க, புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு சூரிய ஒளி, நீர், காற்று. அது கரெக்ட் தானே? அடுத்து புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி. இங்க பாருங்க, புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு,
மற்றும் கனிமங்கள். அப்ப நிலக்கரி இங்க இருக்கு, அது கரெக்ட். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, பன்னாட்டு வளங்கள். பன்னாட்டு வளங்கள் பாருங்க, திமிங்கல புனுகு. அப்ப திமிங்கல புனுகு எதுக்கு வரணும்? பன்னாட்டு வளங்களுக்கு வரணும். அப்ப நீங்க படிச்சீங்கன்னா நம்ம அதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்த வினா பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ். பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. அடுத்து பெருங்கலங்கம். பெருங்கலங்கம்னா பெரும்புரட்சி சிப்பாய் கழகம். பாருங்க 1857. போறதுக்குள்ளே 2 கொஸ்டின் வந்துருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைத்திறன் என்னன்னு கேட்க. மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு இங்க பாருங்க, இதுலயே இருக்கு பாருங்க 4. இதுதான் இணைத்திறன். அடுத்த வினா பாருங்க, பாருங்க பொறுத்துக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. பொறுத்துக்கல 1986. சட்ட அளவீட்டு சட்டம் 2009 அப்படியே இருக்கு பாருங்க. அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. பொருட்களின் சட்டம் இங்க 1986 கொடுத்துருக்கு. இங்க இருக்கு பாருங்க, பொருட்களின் சட்டம் 1980 வரணும். சரிங்களா? இங்க மாத்தி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்த கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்கலாம். அடுத்த வினா பாருங்க, நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் உள்ளதுன்னு போட்டிருக்கு. நம்ம கொஸ்டின் பாருங்க, விமானத்தின் பகுதியில் அறிவியல் உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுது வெண்கலம். அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு, அவ்வளவுதான். அதே கொஸ்டின் நம்ம சொல்ல முடியாது, சம்மந்தப்பட்டு இருக்கு. அடுத்த வினா பாருங்க, நேரடியாக கேட்டிருக்காங்க பாருங்க, 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர். இங்க பாருங்க, 1863 ஆண்டு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் மற்றும் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். அடுத்த வினா பாருங்க, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். பாருங்க, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். அடுத்து இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர். இங்க இருக்கு பாருங்க, இந்தியாவில் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண்ணா மீரா குமார். இங்க இருக்கு பாருங்க. பொறுத்துகளே 3 கொஸ்டின் டைரக்டா, நம்ம பொறுத்துக்கெல்லாம் அப்படி அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து டைரக்டா வந்திருக்கு உங்களுக்கு கொஸ்டின். அடுத்து பாருங்க, தவறான இணை இதை கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க கொடுத்துருக்கு பாருங்க, மின் உருகி. பாருங்க, குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலவையினால் ஆன உலோக கம்பி தான் மின் உருகி. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கு, தாமிரம் எஃகுன்னு கொடுத்துருக்கு. அது என்ன வரணும், வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்தது தான் மின் உருகி. அடுத்து வோல்ட் மின்னழுத்தத்தின் அலகு இங்க இருக்கு பாருங்க, மின்னழுத்தத்தின் வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். பாத்தீங்களா? இந்த மின் உருகி நீங்க இது நம்ம கொடுத்ததை படிச்சிருந்தீங்கனாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்த வினா பாருங்க, பொண்ணுக்கு வீங்கி. இங்க இருக்கு பாருங்க, பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் பரோடிடிஸ். அடுத்து சாதாரண சளி. சாதாரண சளி ரைனோ வைரஸ். அடுத்து டைஃபாய்டு. டைஃபாய்டு இந்த பொறுத்துக்குள்ள இருக்கு பாருங்க, டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி. சால்மோனெல்லா டைஃபி. அடுத்து சின்னம்மை. பாருங்க, சின்னம்மையை ஏற்படுத்தும் வைரஸ் வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். பாருங்க, இந்த பொறுத்துக்கு 4 கொஸ்டின் அப்படியே நம்ம டெஸ்ட் பேட்ச் மூலியமா தான் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க, தாதாபாய் நவ்ரோஜி. முதலாக 1867 ஆண்டில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இங்க இருக்கு. அப்ப 4க்கு பி. அப்ப இந்த கொஸ்டின் ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அடுத்து பாருங்க, இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள். பாருங்க, இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 118. அடுத்த வினா பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லி.
அப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் மூலயமாவே அதிகப்படியான கொஷின்ஸு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நமது பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. எஸ்ஐ மற்றும் பிசிக்கு. பிசியில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்கன்னா நமது பயிற்சி மையத்தில் அணுகி உடற்திறன் பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் 24க்கு 24 எடுக்க முடியும். ஒரு மாணவருக்கும் தனியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். எது நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற கோச்சிங் கொடுத்து உங்களை டெவலப் பண்ணி அதில் நீங்கள் மதிப்பெண்கள் எடுக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். அதுக்கான அட்மிஷனும் போயிட்டுருக்கு. உணவு மற்றும் விடுதி வசதியும் இருக்குது. தேவைப்படுவோர் 9171422212 என்ற எண்ணிற்கும் 9361886627 என்ற தொலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமது பயிற்சி மையத்தில் குரூப் 4க்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து படிங்க. உங்களோட அரசாங்க கனவை நிஜமாகிட்டு போங்க. தேங்க்யூ.